மலர்க்கரிய நெய்ததனில் வந்துதித்தவரான பேயாழ்வார் அருளிச் செய்த 3ஆம் திருவந்தாதியிலிருந்து 48, 49, 50 மற்றும் 51வது பாசுரங்களை இன்றைய தினம் நாமும் கேட்க இருக்கிறோம். இப்பாசுரங்களை எல்லாம் நமக்கு கருணையோடு உபன்யாசிப்பவர் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரி உபய வேதாந்தாச்சாரியரான அக்காரக்கனி ஸ்ரீநிதி சுவாமி. காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரிய சுவாமியினுடைய பெண் வயிற்று பேரனாக இருக்கக்கூடியவர் இந்த சுவாமி. குஜராத் மற்றும் ராஜஸ்தான் வடநாட்டிலே பல சிஷ்யர்களை கொண்டிருக்கக்கூடியவர். அந்த சுவாமியினுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி நாமும் கேட்போம். வாரீர். வரதம் வேதாத்ரீஷம் ஸ்ரீநிதிம் கருணாநிதிம் சரண்யம் சரணம் யாமி பிரணதார்த்தி ஹரம் ஹரிம் ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜெகதீஷித்ரீம் வந்தே வரதவல்லபாம். வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் என வாழ்த்துவார். வாழியென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் தாளிணையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. அகிலாத்ம குணாவாசம் அஜ்ஞான திமிராபகம் ஆஸ்ரிதானாம் சுசரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்களம். பற்பலவாரியர் நற்கலை நாட பரம பரங்குருவாய் நற்பொருள் ஆயிரமாயிரமாய் அருள் நலனுடை நாதனுமாய் நற்புகழ் வேதியர் நான்மறைவாணர்கள் நாடுறும் போற்றி நிற்ப ஏற்பான் அண்ணங்கராரியன் மலரடி ஏத்துவன் ஏத்துவனே. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியரான தென்திருப்பேரை அரவிந்தலோச்சனன் சுவாமியினுடைய நியமனமடியாக பேயாழ்வார் அருளிச் செய்த திவ்ய பிரபந்தமான 3ஆம் திருவந்தாதியிலிருந்து 4 பாசுரங்களை, அதாவது 48, 49, 50 மற்றும் 51ஆம் பாசுரங்களை யதாமதி இந்த கோஷ்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். பாசுரங்களை சொல்லுகிறேன் சொன்னது பாசுரங்களினுடைய அர்த்தங்களை விண்ணப்பிக்கிறேன் என்றபடி. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆழ்வார்கள் தனி இடம் பெற்று திகழ்கின்றார்கள். இந்த சம்பிரதாயத்தை ஆழ்வார்கள் சம்பிரதாயம்னே சொல்லலாம். எம்பெருமானார் தரிசனம்னால் என்ன அர்த்தம்? ராமானுஜராலே நன்கு வளர்க்கப்பட்ட தரிசனம் சம்பிரதாயம் என்பது பொருள். ராமானுஜர் எங்கனம் வளர்த்தார்னு ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டோம் என்னால், ஆழ்வார்களின் அருள் துணை கொண்டு வளர்த்தார் என்பதே நமக்கு விடையாக கிடைக்கும். பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்க விடுவர் என்ன திருவாய்மொழியை சொன்னது மத்தைய திவ்ய பிரபந்தங்களுக்கும் உபலட்சணம். அதனாலே ஆழ்வார்களால் தான் நம்முடைய சம்பிரதாயத்திற்கே பெருமை. இதனை பகவான் நன்கு உணர்ந்திருக்கிறார். அதனால்தான் மற்ற பேர்களுக்கெல்லாம் இல்லாத கொண்டாட்டங்களை ஆழ்வார்களுக்கு வாரி வழங்கி இருக்கிறான் எம்பெருமான். இதனை அர்ச்சையிலே அனைத்து திவ்ய தேசங்களிலும் திருத்தலங்களிலும் நாம் கண்டு அனுபவிக்கலாம். ஆழ்வார்களுக்கு அத்தனை ஏத்தம். அந்த ஆழ்வார்களுக்குள்ளே முதலாழ்வார்கள் முக்கியமானவர்கள், மற்றைய ஆழ்வார்களுக்கு வழிகாட்டியவர்கள்னு சொல்லலாம்.
அந்த முதலாழ்வார்களுக்குள்ளும் பேயாழ்வார் மிகச் சிறந்தவர், பெரியவர் என்று கொண்டாடத் தகுந்தவர். அதனால்தான் அவருக்கு திருநாமமே பேயாழ்வார் என்று அமைந்திருக்கிறது. பேயர் பெரியவர் என்பது பொருள். 3ஆம் திருவந்தாதி தனியன். அந்த தனியனை அருளி செய்தவர் குருகை காவலப்பன்கிற ஆசிரியர் பெருமானார். அந்த தனியனிலே அவர் என்ன சொல்லுகிறார்? திருக்கண்டேன் என்னுரைத்த சீரான் என்று பேயாழ்வாரை போற்றுகிறார். பேயாழ்வாருக்கு யாது சீர்மை, அவருக்கு இருக்கிற சிறப்பென்ன அப்படின்னால், நெஞ்சென்னும் உட்கண்ணால் பகவானை நன்கு கண்டு அனுபவித்தவர். அது மட்டுமன்று, இருட்டில் அவனை ஆராய்ந்து கண்டு கொண்டவர். மத்தைய ஆழ்வார்கள், அதாவது உடனிருந்த மத்தைய இருவர், பொய்கையார் பூதத்தார், அவர்கள் விளக்கேற்றினார்கள். சுலபமா பகவானை முந்துர முன்னம் தரிசித்தவருங்கிற ஏத்தம் அது பேயாழ்வாருக்குத்தானே உண்டு. முதலாழ்வார்கள் பரபக்தி பரஞான பரமபக்திகளை பரிபூரணமாக உடையவர்கள். அத்தன்மையால் பகவானை முற்றூட்டாக சாட்சாத்கரிக்க பெற்றவர்கள். யோகிகள்னு சொன்னாலே அவர்களுக்கு பரமபுருஷ ஞானத்தால் தான் திருப்தி. இவர்கள்தான் ஓடித்திரியும் யோகிகளாயிற்றே. சரி, இப்ப மூவருக்கும் பெருமைகள் சமானமாக இருக்க, அதாவது பொய்கையார் பூதத்தார் பேயார், அம்மூவருக்கும் பெருமைகள் சமானமாயிருக்க, இவர் மட்டும் ஏன் பெரியவர், ஏன் பேயாழ்வார் மட்டும் பெரியவர்? சுலபமான பதில், சிரமங்கள் ஏதுமின்றி சிறீதரனை சேவித்தவர், அதனால பெரியவர். சிரமமே படலையே. என்னைக்குமே பெரியவா ரொம்ப சிரமப்பட மாட்டார். கீழே நிறைய பேர் ஆட்களை வச்சிருப்பார். எல்லா சிரமங்களையும் அந்த ஆட்கள் தான் படுவார்கள். பெரியவர்கள் ரொம்ப சுலபமா அத்தனை அனுபவிச்சுட்டு போயிட்டு. பொய்கையாழ்வாரும் பூதத்தாழ்வாரும் சிரமப்பட்டார்கள். விளக்கேற்ற சிரமம் இருந்தது. ஆனா ஒன்றும் செய்யாமல் எம்பெருமானை கண்ணார கண்டு கழித்தவர். திருப்பாவையிலே நோத்துச்சுவர்க்கங்கிற பாசுரம். அந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகிற ஆழ்வார் பேயாழ்வார் என்பர் காஞ்சி பிரதிபாத பயங்கரம் சுவாமி. அதற்கு ரொம்ப சுவையா பல அர்த்தங்களை சொல்லுவர். முக்கியமான அர்த்தம் அதுல வாசல் திறவாதார்னு வருதொல்லி, நோத்துச்சுவர்க்கம் புகுகின்ற மம்மனாய் மாத்த முந்தாராரோ வாசல் திறவாதார். வாயத்தான் திறக்கலை, வாசலையாவது திறக்கக்கூடாதான்னு வியாக்கியானம். வாசல் திறவாதார் சுவாமி கேட்கிறார். காஞ்சி பிரதிபாத பயங்கரம் மகாவித்வான் சுவாமி, வாசல் திறவாதவர்னா யார் தெரியுமா? பேயாழ்வார் தான். நன்னா கதையை கேளுங்கோ. மிருகண்டு மகரிஷி பொய்கையாழ்வாருக்கு கதவு திறந்தார். பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வாருக்கு கதவு திறந்தார். பூதத்தாழ்வார் பேயாழ்வாருக்கு கதவு திறந்தார். பேயாழ்வார் யாருக்கும் கதவையே திறக்கலை. அதனால வாசல் திறவாதவர் அப்படிங்கிற ஏத்தம் அவருக்குத்தான் உண்டு. நாற்ற துழாய்முடி நாராயணன், துழாய்முடி திருத்துழாயை பத்தின பிரஸ்தாவம் தம்முடைய திவ்ய பிரபந்தத்திலே திருத்துழாயை அதிகமா பாடின ஆழ்வாருங்கிற ஏத்தம் இவருக்குத்தான் உண்டு. அப்ப வாசல் திறவாதவர் இவர். நல்லா கெடுங்கோ. அறப்பெரியவர்கள் வேலை செய்து பிழைக்க பார்ப்பவர்களோ? கஷ்டப்பட்டு வேலை செய்வார்களாய் பலர் இருக்க, லாபம் பார்க்கிற பெரிய மனிதராகத்தான் எஜமானர் இருப்பார். அந்த வகையினரில் இவர் ஒருவர்னு சொல்லிவிடலாம். அதனாலே பேயர் பெரியவர். இன்னொன்னு சொல்றேன், புருஷ சூக்தம் வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் என்று பகவானை அறப்பெரியவன் முழங்குகிறது. அவர் ரொம்ப பெரியவர், புருஷம் மகாந்தம், பெரிய மகாத்மா அப்படின்னு வேதம் கொண்டாடுகிறது. எதனாலே பகவான் மகாத்மா என்னப்படுகிறான்? அதுக்கு பதில கடைசியில புருஷ சூக்தம் சொல்றது, ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மீஷ்ச பத்னியௌ. அந்த வாக்கியத்தினாலே நாம் அறியலாம், திருமகளும் மண்மகளும் இவனுக்கு மனைவிமார்களாக தேவிமார்களாக இருக்கிறார்கள். அதனால் வந்த ஏத்தம், அதனால தான் அவர் மகாத்மா. இப்ப அப்படி வச்சுக்கோங்க, தேவிமார், திருமகள், மண்மகள் முக்கியமானவர்கள், நீலாதேவி சேர்த்துக்கோங்க. இந்த தாயார்கள், இந்த தேவிமார்கள் உடனிருப்பதாலேயே பகவான் பெருமைக்குரியவனாக ஆகிறான். அதனாலேயே அவன் மகாத்மா என்று கொண்டாடப்படுகிறான், குலாவப்படுகிறான். அப்ப நமக்கு தெரிய வருகிற விஷயம் என்னன்னா, அவளாலே அவன் பெரியவன், திருமகளாலே பகவான் பெரியவன் ஆகிறான். இந்த உண்மையை நன்குணர்ந்தவர் எவரோ அவர் பெரியவர், மகதாஹ்வயர், அவரே பெரியவர். அவளாலே அவன் பெரியவனாகிறான் என்று உணர்ந்திருக்கிறார். அதனால தானே திருக்கண்டேன்னு ஆரம்பித்து
திரும்பவும் திருன்னு முடிக்கிறாரோ இல்லையோ, அதனாலே பெரியவர். மேல கேள்வோம். ஒருமாலான பெருமானை திருமால் என்ன அறுதியிட்டு அவனே பெருமாள், பெருமமிகு ஆள், பெரிய ஆள் அப்படின்னு அர்த்தம் என்று முழங்கியவர் ஆதலால் இவர் பெரியவர். ஒருமாலான பெருமானை, மாலே செய்யும் மணாளனை, மாலாய் பிறந்த நம்பி, மாலே நெடுமாலே, மாலென கருமை பெருமை மையல். மால்னா என்ன அர்த்தம்? கருமை நிறத்தவன் மால், பெருமை உடையவன் மால். அதற்கு மேலே வியாமோகம் கொண்டவன், அன்பே வடிவானவன் மால். அப்போ ஒருமாலான பெருமானை அவன் திருமால் என்று அறுதியிட்டார். பெருமானுக்கு நிகர் யாருமே இல்லை. ஒருமால் என்று சொல்லத் தகுந்தவர் அவர். அவர் மட்டும்தான், அவருக்கு நிகர் யாரும் கிடையாது. அவரை காட்டிலும் உயர்ந்தவர் இல்லைன்னு தனிப்பட சொல்ல வேண்டியதில்லை. அந்த பெருமானை திருமால்னு அறுதியிட்டார். திருக்கண்டேன்னு ஆரம்பிச்சாரோ இல்லையோ, அவனே பெருமாள், பெரிய ஆள் அவர்தான் என்று நிரூபித்தார். அப்படி நிரூபிச்சதுனால இவர் பெரியவர், பேயர். தமிழினாலே இறைவனையும் இறைவியையும் துதித்தவர் தமிழ் தலைவர் ஆவரெனின். என்ன கழுகோ, இவருக்கு தமிழ் தலைவன் பேரு. ஆழ்வார்களிலே பொய்கை ஆழ்வாருக்கு கவிஞர் போரேறுன்னு பேரு. முதலியாண்டான்னு நினைக்கிறேன். முதற் திருவந்தாதி தனியனை அருளி செய்தவர். அதுல என்ன சொல்றார்? கைதசேர் பூம்பொழில் சூழ் கட்சி நகர வந்துதித்த பொய்கை பிரான் கவிஞர் போரேறு, சிறந்த தமிழ் கவி வருத்தும் புறவிருள் மாத்தையும் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்ன திரித்தன் நெறித்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்திலே இருத்தும் பரமன் இராமானுஷன் என்னெல்லாம் அமுதனார் பாடுறார் இல்லையோ. அப்போ கவிஞர் போரேறு பொய்கை ஆழ்வார். பூதத்தாழ்வார் பெருந்தமிழன்னு தானே சொல்லுகிறார். பேயாழ்வார் தமிழ் தலைவன் கொண்டாடப்படுகிறார். திருமழி செப்பிரான பைந்தமிழன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கவிஞர் ரொம்ப அழகா பாடினார். யதோக்தகாரி பெருமாள் திருமழிசேழ்வார் பின்னாடியே போயிட்டார். கணிகண்ணன் போனார், திருமழிசேழ்வார் போனார், கூடவே யதோக்தகாரியும் போனார் இல்லையோ. பைந்தமிழின் பின் சென்ன பச்சை பசும் கொண்டலேன்னு பாடினார். ஆழ்வார் பின்னாடி போனார்னு பாடல, தமிழின் பின்னே போனார். ஆழ்வாரின் தமிழுக்கு தோற்று பெருமான் போனான்னு பாடியிருக்காரு இல்லையோ. அப்ப பைந்தமிழ் பாடியவர் பைந்தமிழன். இப்ப கவிஞர் போரேறு, பெருந்தமிழன், தமிழ் தலைவன், பைந்தமிழன், இப்படி ஆழ்வார்களுக்கெல்லாம் நிரூபகமாக இந்த தமிழ் விளங்குகிறது. தமிழினாலே ஆழ்வார்களுக்கு ஏத்தம் இல்லை, இல்லை, ஆழ்வார்களாலே தமிழுக்கு ஏத்தம் என்று நாம் உறுதியாக சொல்லலாம். அப்ப தமிழினாலே இறைவனையும் இறைவியையும் துதித்தவர் தமிழ் தலைவர்னு கொண்டாடப்படுகிறாரா? அப்ப அவராலே துதிக்கப்பட்ட அந்த இணை எந்த எம்பெருமானையும் பிராட்டியையும் அவர் பாடியிருக்கிறாரோ அவர்களின் தமிழ் தெய்வங்கள்னு சொல்லலாமா? இப்ப நம்முடைய சிவைஷ்ணவ சம்பிரதாயம் நல்ல தமிழ் சம்பிரதாயம்னு சொல்லலாம். வடமொழி வேதாந்தம், திராவிட வேதாந்தம் இவ்விரண்டையும் இரண்டு கண்களாக பாவிக்கிற சம்பிரதாயம் தான், இல்லைன்னு யாரும் மறுக்கவில்லை. ஆனால் ஆதாரம் எதுனா இங்க தமிழ் பிரபந்தங்கள், திவ்ய பிரபந்தங்கள் தானே நமக்கு முக்கியமான ஆதாரமாக விளங்குகின்றன. அதனாலே ஒரு தமிழ் தெய்வம் என்று எம்பெருமானை நாம் கொண்டாடலாம். அந்த இணையை தமிழ் தெய்வங்கள் என்றே நாம் போற்றலாம். அப்ப தமிழ் தலைவர் பெரியவர், அவராலே துதிக்கப்பட்ட தமிழ் தெய்வங்கள் எம்பெருமானும் பிராட்டியும் அப்படின்னு இங்கே பொருள் கொள்ளலாம். மொழிகளிலே பெரியது சிறந்தது தமிழ். தேவிமாரில் சிறந்தவள் பெரியவள் பிராட்டி, அதாவது திருமகளே பெரியவள், அவளே தமிழன்னைன்னு இப்ப சொல்லிடலாம். அவள் பின்னே போமவனே பைந்தமிழின் பின் சென்ற பசுங்கொண்டல். பகவானுடைய இயல்பு என்ன? தாயாருக்கு பின்னோட போறது. அதுதான் அவருக்கு இருக்கிற இயல்பு. தாயார் எங்க போனாலும் பின்னாடியே போவாரோ இல்லையோ, அவருடைய வழக்கமே அதுதானே. இப்போ திருமழிசாழ்வார் பின்னாடியே போனார்னால் பைந்தமிழின் பின்னே சென்றார். பைந்தமிழ் யாருன்னா தாயார் தான் பைந்தமிழ் என்று நாம் கொள்ள வேண்டும். ஏன்னா கீழே சொல்லியிருக்கேன், தமிழினாலே இறைவனையும் இறைவியையும் துதித்தவர் தமிழ் தலைவர்னு கொண்டாடப்படுகிறார் என்னால் அவராலே துதிக்கப்பட்ட இணையும் தமிழ் தெய்வங்களாகத்தான் இருக்க வேண்டும். இந்த கருத்தை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப பகவான் பைந்தமிழின் பின்னே சென்னான்னால் தமிழ் தெய்வத்தின் பின்னே சென்னான். தமிழ் தெய்வம் தாயார் தான். தமிழே தாயார், தாயாரே தமிழ். அப்ப தமிழன்னை தமிழன்னைன்னு சொல்லுகிறோமே, வேறு யாரும் அல்லள். தமிழன்னை என்று துதிக்கப்படுகிறவள் தாயார் தாங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல வந்திருக்கிற விஷயம். அதனாலே பகவான் பின்னே போகிற பசுங்கொண்டல், தமிழின் பின்னே சென்றான் என்றால் அதாவது பிராட்டியின் வடிவான தமிழின் பின்னே சென்றான் என்று பொருள். பெரியவர்களான தமிழையும் ஈஸ்வரனையும் தம் வசம் கொண்டவர். அதனாலே பேயர்னு இவருக்கு பெயர், பெரியவர் என்று பெயர். காரே மலிந்த கருங்கடலை நேரே கடைந்த காரணன்னு பாடியிருக்கிறாரா? எவனொருவன் காரணனோ அவனே பெரியவன் என்று பேயாழ்வாரே பாடியிருக்கார். இன்னொரு இடத்துல சொல்றார், பாலகனாய் ஆலிலமேல் பைய உலகெல்லாம்
மேலொரு நாள் உண்டவன், அவனே காரணன், அவனே அறப்பெரியவன் சொல்றார். கடைசியா சொல்றேன், பெரியவர் யார் என்கிற ரகசியம் அறிந்தவர் பெரியவர். யார் பெரியவர்ங்கிற ரகசியம் தெரிஞ்சுட்டு இருக்கார். வரவரமுனி சதகத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் உண்டு. பிரதிவாதி பயங்கர மன்னன் அருளி செய்திருக்கிற வரவரமுனி சதகம். அதுல சொல்றார், மகதாஹ்வய பாத பத்மயோகோ மகதுத்தம் சிதையோர் மதுவிரதம் வரயோகினமேவ சாதரம் மதிராசீதத்து மாமிகான்பகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதுல என்ன தெரியுமா சொல்ல வர்றார்? பெரியவர்களாலே துதிக்கப்படுகிறார், அதனாலே பேயாழ்வார் பெரியவருங்கிறார். மகதாஹ்வய பாத பத்மயோகோ மகதுத்தம் சிதையோகோ மதுவிரதம், பெரியவர்களாலே துதிக்கப்படுகின்றவர் ஆதன்மையால் இவர் பேயாழ்வார் அப்படின்னு கொண்டாடப்படுகிறார். பேயர்களாலே துதிக்கப்படுகிறார் பேயாழ்வார். பேயர்களால துதிக்கப்படுறதுனால அவர் பேயாழ்வாரா, இல்ல பேயாழ்வார துதிக்கிறவர்கள் அத்தனை பேரும் பேயர்களாக ஆகிறார்களா? எப்படியோ ஒன்று, பெரியவர்கள் பெரியவரை துதிக்கிறார்கள், அதுவே காரணமாக அவர் பெரியவர் என்று கொண்டாடப்படுகிறார். கடைசியா ஒண்ணு, மாடமாமயிலையிலே தோன்றியவர், மாவல்லிக்கேணியானுக்கு ஆட்பட்டவர். இவரே மகதாஹ்வயர். மாடமாமயிலை ரொம்ப பெரிய கஷேத்திரம் கொண்டாடப்படுகிறது. மாவல்லிக்கேணி திருவல்லிக்கேணி கொண்டாடப்படுகிறது. இப்படி எல்லாமே பெருசா இருக்கு பாருங்க. அதனாலேயே பேயாழ்வார் என்று இவர் கொண்டாடப்படுகிறார். இப்போ 4 பாசுரங்களுடைய அனுபவத்திற்கு நாம் செல்லலாம். 48, 49, 50, 51 அந்த 4 பாசுரங்களைத்தான் அனுபவிக்கவிருக்கிறோம். முதல்ல 48ஆம் பாட்டு. இந்த பாட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு கீழே 47ஆம் பாட்டு சுருக்கமா நம்ம அதை நீங்க கேட்டு அனுபவிச்சிருப்பீங்க. சுருக்கமா தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, தேவர்களுடைய அபேட்சிதம் எல்லாம் பகவான் செய்கிறான். தேவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணி கொடுக்கிறார். அவர் நம்முடைய விரோதிகளையும் போக்கி நம்மை அடிமை கொள்வான். தேவர்களுடைய அபேட்சித்தத்தை எல்லாம் செய்கிறவன் நம்முடைய அபேட்சித்தத்தை செய்து தரமாட்டானா? நிச்சயம் அனுஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தி எல்லாம் பண்ணி அருளுவான் அப்படின்னு பாடுறார். என்னென்ன தேவையில்லையோ அதெல்லாம் விலக்கி கொடுப்பார், என்ன தேவையோ அதை கொடுப்பார் அப்படின்னு சொன்ன உடனே பகவான் இவருடைய பக்தியினுடைய ஆழத்தை சோதிக்கணும்னு ஆசைப்பட்டான். அதனால என்ன சொல்றான், நீங்க என்னென்னமோ சொல்றீரே, இதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாதே, நாம ஒன்னும் அதெல்லாம் பண்ணினதாக அறியவில்லையே அப்படின்னு சொன்னார். உடனே ஆழ்வார் கேட்கிறார், அப்ப இதெல்லாம் யார் பண்ணான்னு ஒரு கேள்வி கேட்டுண்டு இந்த பாட்டை பாடுறார். நீ அன்னே நீரேத்து உலகம் அடி அளந்தாய், நீ அன்னே நின்று நிறைமேய்த்தாய், நீ அன்னே மாவாயுரம் பிளந்து மாமருதி நூடு போய் தேவாசுரம் பொருதாய் செற்று. பெருமானே, நீதானே வாமனாவதாரம் பண்ணினாய், உன் உடைமை பெருகைக்கு மகாபலி பக்கலிலே அர்த்தியாய் சென்றவன் நீதானே, நீரேற்று அவனிடத்துல கையை நீட்டி கொண்டு சென்றவன் நீதானே, அவரிடத்துல கையை நீட்டிட்டு போனேன், மூவடி மண் தர வேண்டும்னு வேண்டியவன் அது நீதானே, இந்த உலகத்தை எல்லாம் அளந்த பெருமான் அதுவும் நீதானே, செந்தாமரை கண்ணனே, செங்கண்ணான் அழைக்கிறார் இல்லையோ, செந்தாமரை கண்ணனாக பெருமானே நீ விளங்குகிறாய். கீழ்பாசுரத்தில் அதை சொல்றார். செங்கண்ணான்னு 47ஆம் பாசுரத்தில் அழைக்கிறார். நீ செங்கண்ணனாக இருக்கிறாய், நீதான் விசேஷமாக மாவலியினிடத்திலே சென்று அவனிடத்திலே நீரை பெற்றாய். அந்த நீரை பெற்றுக்கொண்டு நீ செய்த காரியம் என்ன தெரியுமா? உலகம் அடி அளந்தாய், மூவுலகங்களையும் அளந்தவன் நீதான். நீ அன்னே நின்று நிறைமைத்தாய், தான நீர் வாங்கி உலகங்களை எல்லாம் அடிகளால் அளந்தவனும் நீதான். பசுக்களை காப்பாற்றுவதற்காக நின்றவனும் நீதான். அது மட்டுமா, மாவாயுரம் பிளந்து நீ செய்த காரியம் என்ன தெரியுமா? கேசியினுடைய வாயை கிழித்து புகட்டாய். அதனாலதான் கேசவன்கிற ஒரு உயர்ந்த திருநாமத்தையும் நீ பெற்றிருக்கிறாய். அதற்கு மேலே செய்த காரியத்தையும் சொல்லுகிறேன். இரட்டை மருத மரங்கள், யமளார்ஜுனர்கள்னு சொல்லுகிறோமே, அந்த இரட்டை மருத மரங்களின் இடையே தவழ்ந்து அவத்தை முறித்தவனும் நீதான். அந்த அரிய பெரிய செயலை செய்தவனும் நீதான். இதற்கெல்லாம் மேலே தேவாசுர போரில் அசுரர்களை எல்லாம் அழித்து போர் செய்தவனும் நீதான். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை உண்டாச்சுதுன்னு சொன்னால் தேவர்களுக்காக அசுரர்களை முடிப்பவனும் நீயேதானே. திரிபுர தகனம்னு சொல்லுவார்கள். அதை பரமசிவன் செய்தார். அதனாலதான் அவருக்கு புராரின்னு பேரு. பகவானுக்கு எப்படி முராரின்னு பேர் இருக்கும், சிவனுக்கு புராரின்னு பேர் இருக்கா? அதை சிவன் செய்திருந்தாலும் சிவனுக்கு அந்தர்யாமியாக இருந்து கொண்டு எம்பெருமான் அந்தராத்மாவா இருந்தார். அதனால தான் அந்த செயலை சிவனாலே செய்ய முடிந்தது என்று பாரதம் முதலான நூல்கள் முழங்குகின்றன. அப்படி எம்பெருமான் அந்தர்யாமியாயிருந்து அந்த செயலை செய்திருக்கிறார். அப்ப தேவாசுரம் செத்தவன் பொருதவன் அது பெருமான் தான் என்று கொண்டாடுகிறார்.
தேவாசுரம் செத்து பொருதாய் நீ அன்னே தேவாசுரம் பொருதாய் செற்று என்று இந்த பாசுரத்தாலே எம்பெருமானுக்கு சொல்லுகிறார். அதுக்கு மேல பேசுறார், இவ்வளவுதானா நீ ஆசிரிதார்த்தமாக பண்ணும் வியாபாரம்ங்கிறது இவ்வளவுதானா? இனி எவ்வளவு செய்திருக்கிறாய் தெரியுமா? செற்றதுவும் சேரா இரணியனை சென்னேத்து பெற்றதுவும் மாநிலம் பின்னைக்காய் முத்தல் முறியேத்தின் முன்னின்னு மொயம்பொழித்தாய் மூரிச் சுரியேறு சங்கினாய் சூழ்ந்து. அழகா பாடுறார். மேல சொல்றார், இரணியனை அழித்ததும். இரணியன் எம்பெருமானோட பொருதவன், எம்பெருமானை வெறுத்தவன், துவேஷித்தவன். அந்த இரணியனை பெருமான் முடித்தான். முடித்ததும் சர்வதா பொருந்தாத ஆசுர பிரகிருதியான இரண்யனை, தன்னோடு சேராத இரணியனை முடித்தான். இது அவ்வளவு சுவாரஸ்யமான பொருள் என்று. தன் அடியவனோடு சேராத இரணியனை முடித்தான். இதுதான் சுவாரஸ்யமான அர்த்தம். தன்னோட சேரல்னா பகவான் கவலையே படமாட்டார். தன்னை எதிர்த்து பேசினா அவருக்கு கோபம் வராது. தன்னை விரோதித்தாலும் அவர் பெரிதாக கண்டுகொள்ள மாட்டார். ஆனால் தன்னுடைய அடியவர்களோடு விரோதித்தால், தன்னுடைய அடியவர்களை வெறுத்தால், தன்னுடைய அடியவர்களை நலிந்தால் அவனாலே பொறுக்க போகாது, பொறுக்க ஒண்ணாது. இதைத்தான் கூறத்தாழ்வான் வரதராஜஸ்தவத்துல தேவப்பெருமாளை பார்த்து அழகா கேள்வியா கேட்கிறார். இரணியன்கிறவன் உனக்கு பழம் பகைவன். இன்னைக்கு நேற்று பகைவனா, ரொம்ப நாள் பகைவன். ஆனா அவன் என்ன பண்ணாலும் உனக்கு பெருசா கோபமே வந்தது கிடையாது. ஆனா எப்போலேருந்து அவன் பிரகலாதனை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தானோ அப்போலேருந்து உன்னால தாங்கிக்கவே முடியலையே, அது ஏன்னு கேட்கிறான். நீ பொறுமையாத்தான் இருந்தே, ஆனா பிரகலாதனுக்கு ஒரு தீமை தீங்குன்னு சொன்னால் உன்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லையே. அப்ப அதுதான் அவனுடைய இயல்புங்கிறது நமக்கு புரியுறதா? அடியவர்களுக்கு துன்பம்னு அவர் தாங்க மாட்டார். அதனாலே சேராதவனான இரணியன், அந்த இரணியனை பெருமான் முடித்தான். பிரகலாதனுக்காக பெருமான் இரணியனை வதம் செய்தான். சென்னேத்து பெற்றதுவும் மாநிலம். திரும்பவும் சொல்றார், மகாபலி பக்கலிலே சென்று நீரேற்று பெறாதது பெற்றா போலே நினைத்து பெற்றதும் தன்னதான பூமியை. இது எவ்வளவு பெரிய குடும்பம் பாருங்க. அவருடையதை அவர் போய் பெற்றுக் கொள்ளுகிறார். அதை தானமா வாங்கிக்கிறா போல ஒரு நாடகம் வேறு. எல்லாமே அவருடையதுதானே. இப்ப கண்ணன் வெண்ணை திருடினான்னு சொல்றோமே, எத்தனை பெரிய தப்பு அது. கண்ணனை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றோம்? வடக்கெல்லாம் போனா மாக்கனு சோர் அப்படிங்கிறா. மாக்கனு சோர், வெண்ணை திருடனே அப்படின்னு அர்த்தம். எல்லாமே அவருடையது. அவரால் அவருடையதை திருட முடியுமா? அவர் சொத்தை அவர் எடுத்துக்கிறதுக்கு கூட திருடன்னு ஒரு பெயர் தான் ஏற்படுகிறதுன்னு சொன்னால் இது எத்தனை பெரிய கொடுமை. அப்போ கை நீட்டிட்டு போனார். இறப்பாளனானான் பெருமான் மாவலியினிடத்திலே சென்று கை நீட்டினான். தன்னுடைய சொத்தை தான் பெற்றுக் கொண்டான். இது எத்தனை அழகான லீலை. தன்னதான பூமியை தான் பெற்றுக் கொண்டான். பின்னைக்காய் முற்றல் முறியேற்றின் முன்னின்னு மொயம்பொழித்தாய் சூழ்ந்து. நப்பின்ன பிராட்டிய பெருகைக்காக, நப்பின்ன பிராட்டியை பெறுவதற்காக மிடுக்கை உடைத்தாய் கொண்டு சஞ்சரியா நின்றுள்ள ரிஷபங்களின் முன்னே நின்று. அசுராவேஷம் பொருந்திய ரிஷபங்கள், அந்த ரிஷபங்களை எல்லாம் பெருமான் அடக்கினான். 7 எருதுகளை எம்பெருமான் அடக்கினான். நப்பின்ன பிராட்டியை பெறுவதற்காக செய்திருக்கிற ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். அதற்கு மேலே முறி சஞ்சரிக்கிற மூரிச்சுரியேறு சங்கினாய். நல்ல இடத்தை உடையதாய் இருக்கிறது. இடத்தையும் உடைத்தாய், சுரியையும் உடைத்தாய் உள்ள ஸ்ரீபாஞ்சஜன்யம். பெருசா இருக்கு. உள்ளுக்குள்ள அந்த சுழி இருக்கும், சங்கு வலம்புரி சங்குன்னு வச்சுக்கோங்களேன். அது போல அந்த சுழி இருக்கிறத பாக்குறோம் இல்லையோ, அதை போல விசேஷமாக சுழி பொருந்தி இருக்க பெற்ற ஸ்ரீபாஞ்சஜன்யம். அதை பகவான் கையிலே உடையவனாய் நிற்கிறான். அந்த எம்பெருமான் தானே கை தொட்டு விறகாலே செய்தான் என் கை. ஆச்சரியமா பரப்பை உடையதாய் சுரியை உடையதாய் உள்ள ஸ்ரீபாஞ்சஜன்யம்ங்கிற சங்கை உடையவன் அவன்தான் எருதை சூழ்ந்து நின்று. ஒரே ஆள்தான், 7 எருதுகள். அந்த எருதுகளை எம்பெருமான் சூழ்ந்து நின்று கொண்டு அனாயாசமாக அவைகளை முடித்தான். இதெல்லாம் யாருக்காகனா பின்னைக்காய், நப்பின்னை பிராட்டியினுடைய அழகிலே மயங்கியபடியாலே தனக்கு வரும் ஆபத்தை கூட அவன் பொருட்படுத்தவில்லை. தனக்கு என்ன ஆகும், இந்த எருதுகள் தன்னை ஏதேனும் செய்து விடுவோம் அப்படிங்கிற அச்சமெல்லாம் பெருமான் கொள்ளவே இல்லை. இந்த எருதுகளை அடக்கினால் நப்பின்னை பிராட்டி கிடைப்படா, அப்போது எருதுகளை அடக்குவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று எருதுகளை அடக்கிய சரித்திரம் அது பேசப்படுகிறது. அதற்கு மேலே 50ஆம் பாட்டு. கீழ்ப்பாட்டிலே அடியவர்களுக்காக அவன் செய்திருக்கிற காரியங்களுக்கு ஒரு அவதி இல்லை, ஒரு எல்லை இல்லைன்னு சொன்னாரா. ஒருத்தர் எழுந்து கேட்டார், சுவாமி நப்பின்ன பிராட்டி அவர் அடைஞ்சாருன்னா அவர் லாபம் தானே, இது நமக்குன்னு என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டா, நப்பின்ன பிராட்டி உடனிருப்பதே நமக்காகத்தானே. நீலாதேவி
அவளுக்கு பாபம்னாலே என்னன்னு தெரியாதுங்கிறான். அந்த நீளையினுடைய அம்சமான நப்பின்னை பிராட்டி அவளை பகவான் அடைந்தான்னு சொன்னால் அதனால் வரும் லாபம்ங்கிறது பகவானுக்கா நமக்கானா? 2 பேருக்கு லாபம் தான். யாருக்கு அதிகம்னு பாருங்க, நமக்குத்தான் அதிகம். ஏன்னா நமக்காக பரிந்து பேசுகிறவள் அவள் தானே. அவள் தான் பரிந்து பேச போகிறாள். அவள் பேசினால்தான் அவன் கேட்கப் போகிறான், நமக்கு அனுகிரகத்தை செய்ய போகிறான். அவன் எல்லாமே நம் பொருட்டுத்தான் செய்திருக்கிறாள் அப்படிங்கிறது தான் நிஜம். ஆசிரிதார்த்தமாக பண்ணின வியாபாரங்களுக்கு ஓர் அவதி இல்லை என்றதே கீழே. அது எங்கே கண்டோம் என்னில்? அப்படி ஆசிரிதர்களுக்காக செய்தவற்றை நாம் எங்கே பார்த்திருக்கிறோம்? அதுக்கெல்லாம் ஒரு அளவில்லைன்னு சொல்றீரே, அப்படி எங்கே கண்டோம் அப்படின்னு கேள்வி வர பதில் சொல்றார். ஓர் ஆணைக்காக பீஷ்மாதிகள் பக்கலிலும் சீராத சீற்றத்தை ஒரு நீர்ப்புழுவின் மேலே பண்ணித்திலனோவென்னு ஆசிரித பக்ஷபாதத்தை அருளி செய்கிறார். அழகா சொல்ற பாருங்க, பீஷ்மாதிகள் பக்கலிலே கூட சீராத சீற்றத்தை பாண்டவர்களுக்கு எதிரிலே நின்று கொண்டு பொருதவர்களான பெரியவர்கள் அவர்களிடத்துல கூட காட்டாத கோபத்தை ஒரு நீர்ப்புழுவின் மேலே ஒரு ஆணைக்காக, நீர்ப்புழுன்னு முதலைய சொல்றார், எம்பெருமானுடைய பராக்கிரமத்தோட ஒப்பிட்டார்கள் என்னால் முதலைங்கிறது ஒரு ஜந்துவா, ஒரு நீர்ப்புழுன்னு சொல்ல தகுந்த ஒரு பிராணி தான். எம்பெருமானுடைய சக்தியோட ஒப்பிட்டால் அது கூட சடை போடுறதுக்குன்னு ஓடோடி வந்தாரா இல்லையா? யாருக்காக வந்தார்? ஒரு ஆணைக்காக வந்திருக்கிறார். அப்படின்னா ஆசிரித பக்ஷபாதி, பகவான் ஆசிரிதர்கள் பக்கம் நிற்கிறவன் என்பது தேறுகிறது. அதைத்தான் பாடுகிறார். சூழ்ந்த துழாயலங்கள் சோதிமணி முடிமால் தாழ்ந்தவருவி தடவரையாய் ஆழ்ந்த மணிநீர் சுனை வளர்ந்த மாமுதலை கொன்றான் அணிநீல வண்ணத்தவன் சாத்தின திருத்துழாய் மாலையையும் ஆதிராஜ்ய சூச்சகமான திருவபிஷேகத்தையும் உடையவன். பகவான் எப்படி இருக்கிறார்னா, என்ன திருத்துழாய் மாலை சாத்திட்டு இருக்கார். இதெல்லாம் அவர் தான் பரமாத்மாங்கிறத சூச்சிப்பிக்கிற விஷயம். திருத்துழாய் மாலை சாத்திட்டு இருக்கார். ஆதிராஜ்ய சூச்சகமான திருவபிஷேகத்தை உடையவராக இருக்கிறார். அவருடைய கிரீடம் இருக்கிறதே, அந்த கிரீடத்தை பார்த்தாலே நமக்கு தெரிய வருகிறது இவரே பரம்பொருள். ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் புறத்தாழ்வான் வரதராஜஸ்தவத்துல பாடுறார். தேவப்பெருமாளே, தேவரீருடைய திருவபிஷேகத்தை உற்று நோக்கினாலே தேவரீரே பரம்பொருள் என்பது தேறுகின்றதேங்கிறார். இவர்தான் பரமாத்மானு கோள் சொல்லுகிற திருவபிஷேகம் என்று சொல்லலாம். அதனாலே சூழ்ந்த துழாயலங்கள் சோதிமணி முடிமால் தாழ்ந்தவருவி தடவரையாய், திருமேனி எங்கும் சாத்தின திருத்துழாய் மாலையை உடையவனாக இருக்கிறான். ஒளியுள்ள ரத்னமயமான கிரீடத்தை உடையவனாய் இருக்கிறான். அழகிய நீல நிறத்தை உடையவனான எம்பெருமான் அணிநீல வண்ணத்தவன். அதற்கு மேலே பூமி எங்கும் தாழ்ந்து பெருகுகின்ற அருவிகளை உடைய பெரிய மலையின் நடுவில் உள்ள ஆழமாய் அழகிய நீரை உடைய பொய்கையில் வளர்ந்த பெரிய முதலையை கொன்றான். ஸ்ரீ கஜேந்திராழ்வானுக்காக ஓடி வந்தான் பெருமான் அணிநீல வண்ணத்தவன். அவரை பார்த்த உடனேயே கஜேந்திராழ்வானுடைய விடாயெல்லாம் தீர்ந்து போச்சான். எம்பெருமானை சேவித்த உடனேயே சிரமஹரமான திருமேனிங்கிற அழுதியும் அப்ப சிரமம் தீர்ந்தவனாக ஆனான் அப்படின்னு பாடுகிறார். அப்ப நேரே வந்தான். ஆழ்ந்த மணிநீர் சுனை வளர்ந்த, ஆழ்ந்து நிர்மலமான நீரை உடைத்தாயிருந்த சுனையிலே வளர்ந்த, பழையதான நீரை உடைத்தான மடுவிலே மனுஷன் முகம் காணாதபடி வளர்ந்த. அழகான இடத்துல தெரிவிக்கிற பாருங்க, ஆழமாகவும் தெளிந்த நீரையும் உடையதாகவும் இருந்த அந்த சுனை, அந்த சுனையிலே மாமுதலை கொன்றான். பெரியதான முதலையே, அது ஒரு நீர்ப்புழு, போனா போட்டுமே கூட விடலையாம், ஒரு நீர்ப்புழு. இது கிட்ட போய் நம்ம சீரணுமான் இல்லாமல் கோபத்துடன் பெருமான் அவனை முடித்தான் அப்படிங்கிறது இந்த இடத்துல அர்த்தம். ரொம்ப அழகா முடிச்சுட்டார். இதெல்லாம் யாருக்காக செய்திருக்கார்? ஒரு யானைக்காக செய்திருக்கிறாருங்கிறது தான் விஷயம். ஆனை காத்தோர் ஆனை கொன்னுன்னெல்லாம் பாசுரம் உண்டு. குவரையா பீடங்கிற ஆணையை அழித்தவரும் அவர் தான். கஜேந்திரங்கிற ஆணையை காத்தவரும் அவர் தான். ஒரு ஆசிரியத்திற்காக இத்தனை பண்ணியிருக்காரு இல்லையோ. மழுங்காத வைநுதிய சக்கர நல் வலத்தையாய் தொழும் காதல் களிரளிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினையே மழுங்காத ஞானமே படையாக மலருலகில் தொழும்பாயார் கழித்தால் உன் சுடற்சோதி மறையாதேன்னு நம்மாழ்வாருடைய ரொம்ப அழகான பாசுரம். இப்படி கஜேந்திராழ்வான் ஒரு ஆசிரியத்திற்காக பண்ணியிருக்கிற இந்த காரியத்தை எல்லாம் சொன்னாரா? அடுத்தது தெரிவிக்கிறார். இப்படி கஜேந்திராழ்வானுடைய ஆபன் நிவாரணம் பண்ணினவன் கிடீர் நமக்கும் எல்லாம் உபாயபூதனாவான் என்கிறார். கஜேந்திராழ்வானை எவனொருத்தன் அவனுடைய ஆபத்தை போகி ரட்சித்தானோ அவன்தான் நமக்கு உபாயம் அப்படின்னு சொல்லுகிறார். சரி, முதலையால் வந்த ஒரு ஆபத்தை மட்டும் போக்கின அளவேயோ, முதலையினால் அந்த யானைக்கு வந்த ஒரு ஆபத்தை மட்டும் போக்கின அளவேயோ, ஆபத்துக்கள் ஒன்றும் வந்து மேலிடாதபடி செய்து
பரமபதத்திலே சென்று சேரும்படி நடத்துபவனும் அவனே என்கிறார். நம்முடைய ஆபத்துக்களை எல்லாம் போக்கி கொடுக்கிறவர் அவர்தான். ஆபத்துகளை போக்கி நம்மை கொண்டு போய் கலங்கா பெருநகரமான வைகுண்டத்திலே சேர்க்கிறவர் அந்த எம்பெருமான் தான் என்று அதனை அறுதியிட்டு சொல்லுகிறார். பகவான் தன்னுடைய சங்கல்பத்தாலேயே முதலையை அழிக்க வல்லவனாக இருந்த போதும் அடியவர்கள் மீது இருக்கிற அன்பினால்தானே அதை வெளிப்படுத்தணுங்கிறதுக்குத்தானே அந்த மடுவின் கரைக்கு ஓடோடி வந்திருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த முதலையை கொள்றதுக்குன்னு அங்கே இருந்து ஓடி வரணுமா? மனசால நினைச்சாலே போதும், அது நடக்கிற காரியம் தானே. ஏன் ஓடோடி வந்தார்னா பகவான் சொல்றார், முதலையை அழிப்பதுங்கிறதா எனக்கு பிரயோஜனம், பக்தன் கஜேந்திரனை பார்க்கணுங்கிறது தானே எனக்கு முக்கியமான உத்தேசியம், பிரயோஜனம். அத்தனை அன்பு ஆசிரித வியாமோகமே வடிவெடுத்தவர். அதனால தானே சொல்றோம், அவனே அருவரையால் ஆனிரைகள் காத்தான், அவனே அணிமருதம் சாய்த்தான், அவனே கலங்கா பெருநகரம் காட்டுவான் கண்டீர், இலங்காபுரம் எரித்தான் எய்து என்று பாடுகிறார். அவனே அருவரையால் ஆனிரைகள் காத்தான். 7 நாள் அபாரமான மழையை இந்திரன் வருஷித்தான். இந்திரனுக்கென்ன ஆயிரர்கள் எடுத்த எழில் விழவில் பழநடசை மந்தர விதியில் பூசனை பொறாது மழை பொழிந்திடத் தளர்ந்துன்னு திருமங்கையாழ்வார் பாடுறார். 1000 தம்மோடு இனவானிர தளராமல் எம்பெருமான் அருளென்ன அந்தமில் வரையால் மழை தடுத்தானை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு பாசுரம். அந்த கோவர்தன மலையை தூக்கினார், குன்று குடையாக பிடித்தான், அத்தனை பேரையும் பெருமான் ரட்சித்தான். கோவர்தன கிரிதாரி, அவனுக்கு ரொம்ப அழகான திருநாமம் ஏற்பட்டது இல்லையோ, கிரிதாரிங்கிற திருநாமம். கிரிதாரி, கோவர்தன கிரிதாரின்னு கொண்டாடுகிறோம். அவனை எல்லாரும் தலைக்கு மேல வச்சு கொண்டாடுறா, தூக்கி கொண்டாடுறா. அந்த மலையை அவர் தூக்கி கொண்டாடி இருக்காருன்னா அந்த மலைக்கு எத்தனை பெரிய பாக்கியம் இருந்திருக்க வேண்டும். அதைத்தான் சொல்றார், அவனே அருவரையால் ஆனிரைகள் காத்தான். இதை வேற யாராவது செய்ய முடியுமா? இதை அவனே செய்ய முடியும். அவனே அணிமருதம் சாய்த்தான். அணிமருதம் சாய்த்தம் பருவம் நிரம்பாதிருக்க செய்தே தன்னிலே சேர்ந்து நின்ற யமளார்ஜுனங்களை தள்ளினான். அவனே கிடீர், அந்த அரிய பெரிய செயலை செய்தவனும் அவனேதான். அப்போது யசோதாதிகளும் ஒருவர் கூட்டுப்பட்டார் இல்லையே. யாராவது துணை கூட்டுண்டானா? அதெல்லாம் ஒருத்தரும் செய்யல, யாரையும் துணைக்கு கூப்பிட்டுக் கொள்ளவில்லை, தனக்குத்தானே செய்திருக்கிறார். இத்தால் எல்லா ரட்சைக்கும் தானே கடவனாயிருக்க எல்லோரையும் காக்க வல்லவனான எம்பெருமான் யசோதையின் துணை இல்லாமலே தன்னை காத்து கொண்டான் என்கிறார். ஒருத்தர் துணை இல்லாமல் தன்னையும் காத்துகிறார், மற்றவர்களையும் அவர் காப்பாற்றுகிறார். அப்படிப்பட்ட பெருமான் தான். அவனே கலங்கா பெருநகரம் காட்டுவான் கண்டீர். நாம் கண்ணாலே கண்டு ஓரடி நடக்கலாம் என்றிருக்கிற இடங்களுக்கே அவனுடைய துணை வேண்டி இருக்கும் போது வெளியில போகிறச்சே பத்ரம்னு சொல்லி அனுப்புறோமா? பத்ரம்னா மங்களம் உண்டாகட்டும், எப்பெருமான் உடன் இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். பத்ரம்னு பெருமானுக்கே திருநாம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணம் ஜலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யகம்னு சொல்றோம் இல்லையோ. அப்ப அவனுக்கே பத்ரம்னு திருநாமம். அப்ப யாராவது வெளியில போச்சு பத்ரம்னா என்ன அர்த்தம்? பெருமான் உடன் இருக்கட்டும்னு அர்த்தம், தெய்வம் கூட இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். அப்ப கண்ணுக்கு தெரிஞ்ச இடங்களுக்கு போறதுக்கே ஒரு துணை தேவைன்னு சொன்னால், கண்ணுக்கு தெரியாத இடம் வைகுண்டம்ங்கிறது எங்க இருக்கிறது? ஆர் அறியக்கூடும்? கலங்கா பெருநகரம், அந்த இடத்துக்கு போகணும்னா ஒரு துணை வேண்டாமா? வழித்துணை பெருமான். தாழடைந்தோர் தங்கட்கு தானே வழித்துணையாம் காளமேகத்தை கதியாக்கின்னு மணவாள மாமதிகள் திருவாய்மொழி 150 பாடுகிறார். அவை எம்பெருமான் கலங்கா பெருநகரம் நமக்கு காட்டுவானாக இருக்கிறார். அங்க போறதுக்கும் அவர் தான் வழியாக இருக்கிறார். அவரே ரட்சகர். நம்முடைய பேற்றுக்கு சகாயாந்தர நிரபேட்சமான சாதனமும் இத்தலையிலும் ஒன்று கண்டல்ல கிடீர். நம்ம கிட்ட ஏதாவது உண்டான்னா அவரை விட்டா வேற யாரும் கிடையாது. நம்முடைய முயற்சியினால அவரை பார்க்கணும்னு நினைச்சா, அந்த வைகுண்டத்தை பார்க்கணும்னு நினைத்தால் நிச்சயம் பார்க்க முடியாது. அவர்தான் காட்ட வேண்டும். எப்படி சீதா பிராட்டிக்கு அயோத்தி மாநகரத்தை ராமன் காட்டினானோ யுத்த காண்டத்துல ராவணவதானந்தரம், அப்புறம் காட்டுறாரு இல்லையோ, திருப்ப புஷ்பக விமானத்துல வரும்போது ஏஷாசா திருஷ்யத்தே அப்படின்னு காட்டுறாரு இல்லையோ, அதை போல அந்த வைகுண்டத்தையும் அவரே நமக்கு காட்டுவார். கலங்கா பெருநகரம்னு சொல்லப்படக்கூடியதான அந்த வைகுண்டத்தையும் நமக்கு காட்டுவார். ரொம்ப அழகா இந்த இடத்துல வியாக்கியானத்துல சொல்றா, இந்த உலகம் எப்படி இருக்குன்னா, ஒருவர் உடுத்தும் துணியை 7 உடுத்தும்படி வறுமை உள்ள இவ்வுலகம். இன்னைக்கு பரவாயில்ல, பெரும்பான்மை அத்தனை பேர் பணக்காசோட இருந்தாலும், பெரும்பான்மை பணங்காசோடு இருக்கா போல தெரிந்தாலும், உண்மையான பெரும்பான்மை மக்கள், உலக மக்கள் தொகையிலே பெரும்பான்மை ஜனங்கள் வறுமையினால் தானே வாடுகிறார்கள்.
வறுமைங்கிறது ரொம்ப கொடுமை அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் இல்லையோ. சாப்பிட எதுவும் இல்லைங்கிறது ஒரு கொடுமை, உடுத்த உடை இல்லைங்கிறது கொடுமை. அப்ப இந்த உலகங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒருவர் உடுத்தும் உடையை 7 உடுத்தும்படியான உலகம். அந்த அளவுக்கு இங்க வறுமை இருக்கு. இப்ப பரமபதம் இப்படி இருக்கான்னா, இல்ல பரமபதம் ரொம்ப நல்லா இருக்குன்னு. இந்த உலகம் போன்றதல்ல பரமபதம், அது கலங்கா பெருநகர், அங்கே சிரமங்களே கிடையாதுங்கிற அந்த ஏத்தம் இருக்கிற பரமபதம்ங்கிறது தான் பரமபதத்துக்குண்டான பெருமை. அது கலங்கா பெருநகரமாக இருக்கிறது. அதை நம்முடைய முயற்சியால பார்க்கணும்னு நினைச்சா பார்க்க முடியாது, அவர் காட்ட காண வேண்டும். அதுக்கு மேல சொல்றார், இலங்காபுரம் எரித்தான் எய்து. பிரம்மா முதலியோருடைய அஸ்திரங்களுக்கும் அழியாத ஊரான இலங்கையை அம்பு பறக்கும்படி செய்து பிறகு அழித்தவனும் அவனே அன்றோ. தென்னிலங்கை கோமானை செத்தான், எம்பெருமான் தென்னிலங்கை அழித்தான். இலங்கையை அழித்து ராவணனை முடித்து சீதையை மீட்டெடுத்தவன்கிற ஏத்தம் இருக்கிறவன் இராமன். இலங்காபுரம் எரித்தான் எய்து, இலங்கையை அழித்து சீதா பிராட்டியை பெறுவதற்கு அத்தனை செயல்களும் செய்தவன் அவன்தானே. தன்னை காத்துக்கொள்ள அறிவில்லாத பசுக்களுக்கும் அறிவுடைய பிராட்டுக்கு எந்த வேறுபாடும் இல்லை. கீழே கோவர்தன மலையை குன்று குடையா விடுத்தார், ஆனிரை காத்தார். தங்களை காப்பாத்திக்க சக்தி இல்லாத ஆனிரை, அதை காப்பாத்துறதுக்கும் அதே ஈடுபாடுதான். சக்தி உடையவள் பிராட்டி, பிராட்டிக்கு எல்லா சக்தியும் உண்டு. அவன் என்ன சொல்லிட்டா, மாம்நயத்யதிகா குஸ்தஹா தஸ்ய சதுருஷம் பவேத்துன்னா. அவர் அழைச்சிட்டு போனார்னா அவருக்கு பெருமை. நான் சொத்து, அவர் சொத்தை உடையவர், அதனால முயற்சி எதை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் இல்லையோ. அப்ப ஆனிரையை காப்பாத்துறதுன்னா என்ன ஈடுபாட்டோடு அதை செய்யறாரோ அதே ஈடுபாட்டுடன் தான் பிராட்டியையும் பகவான் காக்குறான். அவ எல்லாரையும் ஒரே மாதிரி அவர் பார்க்கிறார். சமதாங்கிற அந்த குணம் அவரிடத்திலே இருப்பதாலே. அப்ப பசுக்களுடைய அறிவின்மை எம்பெருமானவைகளை ஆபத்திலிருந்து காக்க நினைத்த போது அதை விலக்காமல் இருப்பதற்கு காரணமாக அமைந்தது. பசுக்களுக்கு தங்களை காப்பாத்துகிற சக்தி இல்லை, அந்த ஞானம் இல்லை, அதுவே அவைகளுக்கு பலம். அதனாலதான் பகவான் காப்பாற்றினாருங்கிறது இந்த இடத்திலே பொருள். இப்ப பிராட்டிக்கு தன்னை காப்பாத்துகிற சக்தி இருந்தாலும் அவனே ரட்சகன், அவன்தான் வரணுங்கிற அந்த மேலான அறிவு இருந்தது. அதனால பெருமான் அவளையும் ரட்சித்தான் என்று இந்த சரித்திரங்களை ரொம்ப விசேஷமாக பாடுகிறார். அப்ப 48ஆம் பாட்டு, 49ஆம் பாட்டு, 50ஆம் பாட்டு, 51ஆம் பாட்டு, இந்த பாசுரங்களினாலே விசேஷமாக அவர் சொல்ல வருகிற விஷயம், ஆசிரிதர்களுக்காக எதையும் பெருமான் செய்வான். ஆசிரிதர்களுக்காக எந்த ரிஸ்கும் பெருமான் எடுப்பார். அதுதான் விஷயம். அடியவர்களுக்காக அவர் எதற்கும் கவலைப்பட மாட்டாருங்கிறத இந்த 4 பாசுரங்களால் மட்டுமன்று 100 பாசுரங்களாலும் அதைத்தான் சொல்றார். ஆழ்வார்கள் திரும்ப திரும்ப நமக்கு உபதேசிப்பது எதனைனால், நீங்கள் பகவானை நம்பினீர்களாகில் உங்களை பகவான் கைவிட மாட்டான், அவரே ரட்சகர், அதிலே நம்பிக்கை கொள்ளுங்கள், அவர் நிச்சயமாக ரட்சித்தருளுவார்ங்கிற அந்த பேருண்மைதான் நமக்கு சொல்லப்படுகிறது. 3ஆம் திருவந்தாதி. அந்தாதினாலே அதுல ஒரு அழகு இருக்கு. எந்த ஒரு சொல்லிலோ எழுத்திலோ அடியிலோ ஒரு பாசுரம் முடிகிறதோ அதே சொல் எழுத்து அல்லது அடி அதை எடுத்துட்டு அடுத்த பாசுரம் தொடங்க பெறும். இதுதான் அந்தாதிக்கு இருக்கிற சிறப்பு. அதிலே 3ஆம் திருவந்தாதிங்கிறது அது மற்ற அந்தாதிகளை போலே சிறப்பானது. முதல் திருவந்தாதி சிறந்ததுதான், அந்தாதினாலே சிறப்பு மிகுந்ததுன்னு சொல்லிட்டேன் இல்லையோ. 3ஆம் திருவந்தாதி பெரியவரான பேயாழ்வார் அருளி செய்திருக்கிற கிரந்தம். இந்த கிரந்தத்தை பற்பல வித்வான்களை கொண்டு அடியவர்களை அனுபவிப்பிக்க வேண்டும்ங்கிற பேர் அவாவோடே நம்முடைய ஸ்ரீமான் ஸ்ரீ உவே தென்திருப்பேரை அரவிந்தரோச்சனன் சுவாமி இந்த உபன்யாச தொடர் நிகழ்ச்சியை இதை ஏற்பாடு செய்திருக்கிறார். இதிலே சித்தறிவினான அடியேனும் சில வார்த்தைகள் பேச வேண்டும், பேசி சத்தவர வேண்டும் என்பது அவருடைய உயர்ந்த திருவுள்ளம், உயர்ந்த அபிப்பிராயம். அதற்கு சேர சில அர்த்த விசேஷங்களை இந்த கோட்டியிலே விண்ணப்பிக்கிற பாக்கியத்தை அடியேன் பெற்றேன். குத்தம் குறைகளை பெரியவர்கள் பொறுத்தரளவனுமாய் பிரார்த்தித்துக் கொண்டு, நிறைகள் இருப்பின் அவைகள் பூர்வாச்சாரியர்களுடைய அருளினாலே விளைந்தவை என்று கொண்டு அவைகளை கொண்டு கழிக்க வேணுமாய் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன் அடியேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம்.